பையன் படிச்சுட்டு வேலைக்காக 4-5 இடத்துல முயற்சி பண்றான். எங்கேயுமே கிடைக்கலன்ற உடனே தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றான். ஒரு இரவுல விஷத்தை வாங்கி வச்சு காலையில ஏஞ்சி விஷத்தை குடிச்சு செத்துடலான்னு முடிவு பண்றான். நைட்டு தூங்குறான். கனவுல கடவுள் வராரு. தம்பி, நீ தற்கொலை எல்லாம் பண்ணிக்காத. காலையில நீ பல்லு தேக்க போவே இல்லையா, அங்க ஒரு பாம்பு ஒன்று போகும், அதை புடி, அது தங்கமா மாறிடும், அதை வச்சு பொழைச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. காலையில ஏந்திரிச்சு பின்னாடி உள்ள தோட்டத்துல சோகமா சாவாரத்தை நினைச்சுக்கிட்டே பல்லு தேய்ச்சிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பெரிய பாம்பு ஒன்று போகுது. அந்த பாம்பை பார்த்த உடனே அவன் கண்ட கனவே ஞாபகம் வருதா, பிடிக்கலாமான்னு ஒரு ஆசை, பாம்பு கொத்திருமோன்னு பயம். இவன் பிடிக்கலாமா வேண்டாமா பிடிக்கலாமா வேண்டாமான்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள பாம்பு முக்காவாசி வெட்டிக்கிட்டு புத்துக்குள்ள போயிடும். அந்த வால் மட்டும் இவன் கையில வரும். பார்த்தா தங்கமா இருக்கும். பிடிச்சதான் பிடிச்சோம், வாழை பிடிச்சது தலையை பிடிச்சிருந்தா முழுசா தங்கமா கிடைச்சிருக்குமேன்னு பைத்தியமா சுத்துற. அது மாதிரி கடவுள் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. நம்ம அந்த வாய்ப்பை எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே அந்த வாய்ப்பை நம்ம விட்டுக்கிட்டு இருக்கோம். கடவுள் கொடுக்குற வாய்ப்பை இமீடியட்டா எடுங்க. உங்க லைஃப்ல சக்சஸ் கேரண்டி.